ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து அன்னைக்கு விஷ் பண்ணல, பட் லேட்டாக விஷ் பண்ணாலும் நியூ இயர் தானேங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் வந்து கோலம் போட்டோம். எல்லாருமே வந்து போடுவாங்க, நாங்களும் போட்டோம். நாங்கள் வந்து நைட்டே போட்டுருவோம். அந்த 12 மணிக்குள்ளே போட்டுட்டு 12 மணிக்கு வந்து கேக் வெட்டுவோம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். ஒரு 3 to 4 இயர்ஸாக தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன கோலம்னா வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுதான் அந்த டால் தான் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து வாசலில் வந்து இந்த டாலு இதுமாரி போடணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாக ஆசை. பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து வரமாட்டேங்குது போல். நீ போடுன்னு 2 வருஷமாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கும் வராது, பட் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து கிரிட் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு கிரிட்டு போட்டால் தான் வந்து வரைய ஈஸியாக இருக்கும். பட் ரோட்டில் கிரிட்டு போட்டே இருந்தால் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப லைன் மாரி சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். இந்த நாள் தான் நம்ம வந்து வரைய போகிறோம். பட் இதேமாரி ஆக்சுவலாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் தெரியும் வீடியோ ஃபுல்லாக. ஆக்சுவலி இந்த கேக்கு கூட வாங்கலை, செலிப்ரேட் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஒரு நியூ இயர் மாதிரியே தெரியல. ஒரே மைண்ட் அப்செட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஐடியாவே இல்லை. சடனாக எங்கள் அண்ணா அவங்களுக்கு கேக் வாங்கினாங்க, சரி எங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக கோலம் பார்த்து போட்டோம். ஸோ கலர்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருக்க கலர்ஸ் வச்சே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். எதுவுமே வந்து நாங்கள் வாங்கவே இல்லை கடையில். அன்றைக்கி எதுவுமே வாங்கலை. எத்தனை மணிக்கு ஒரு 10:30க்கு தான் போட ஆரம்பித்தேன். 12க்கு அப்புறம் தான் முடித்தேன். கரெக்டாக 12:15க்கு அப்புறம் தான் முடித்தேன். அவ்வளோ நேரம் ஆகிட்டு எனக்கு. 10:30 to 12 வரைக்கும் ஆகிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அவுட்லைன் மாரி போட்டுக்கலாம் சிம்பிளான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த பாடி மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேண்டு ஹெட்டெல்லாம் போட்டாச்சு. இதில் மெயினே வந்து அந்த பாவாடை தாவணி தான். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டு வந்து போட்டாச்சு. ஸ்கர்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலை. அதனால் வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணி போட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கம்மி பண்ணி போட்டுட்டேன். வண்டிலாம் வராதுன்னு நினச்சேன். வண்டி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப குளிராக இருந்துச்சு. எங்கள் அம்மா கோலமே போடாத பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சளி பிடிச்சிக்கும், அப்புறம் ஜுரம் வந்துடும், ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு போட்டே ஆகணும்னு தோணுச்சு. ஸோ ஜெர்க்கின் போட்டுக்கலான்னு பார்த்தேன். பட் ஜெர்க்கின் வந்து பெருசாக இருக்கிறனால வந்து கை வந்து உள்ளே பேய்க்குது. அதனால் வந்து கோலம் போட முடியல. ஸோ வந்து என்கிட்ட இருக்கிறதுல திக்கான ஷால் தூக்கி போத்தியாச்சு, அவ்வளோதான். அதுவே வந்து குளிர் கொஞ்சம் தாங்குனுச்சு. பட் கொசு கடி இன்னும் தாங்கவே முடியல நைட்டு. ஆனால் ஒன்று சொல்லணும், என்னென்னா வந்து சிம்பா இருக்கான் இல்லையா, வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு டாகு. துணைக்கு உட்காந்துருக்கேன். எப்போயுமே வாக்கிங் போனால் கூட பின்னாடியே வரும். எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு தூரத்துக்கு அப்புறம் போனால் அது வந்து கையை பிடிச்சி ஏதாவது ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும், அப்படி போகாது அப்படின்ற மாதிரி. அது நம்மளோட அசம்ஷன் தான். பட் அப்படி தோணும்ல நம்மளுக்கு. அதுமாரி சொல்கிறேன். துணைக்கு உட்காந்துருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கேட்டு பூட்டுற சவுண்டு கேட்டு தான் வீட்டுக்கே போணுச்சு. இப்போ நம்ம வந்து கையில் வந்து அவங்க வந்து விளக்கு வச்சுருக்க மாரி வந்து வச்சுருந்தாங்க. தீபாவளிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால வந்து பொக்கெட் மாரி வந்து போட்டுட்டேன். அப்புறம் வந்து சடை ஓரளவு முடிச்சாச்சு, அவுட்லைன் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஹெட் வந்து தில்ட்டடாக போட்டிருந்தேன். ஆனாலுமே வந்து கரெக்டான ஷேப்புக்கு போட்டு அப்புறம் வந்து அந்த பூ ஜடை எல்லாமே வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் வரைய வந்து 1.5 ஹவருக்கு மேலே ஆச்சு. கலர் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஈஸியாக முடிஞ்சிட்டு. பட் வரையது நான் மட்டும் தான் வரைஞ்சேன். ப்ளவுஸ் அப்புறம் வந்து பாவாடை தாவணி, அவ்வளோதான். அது வந்து என்னென்னா ப்ளூ அண்டு ரெட் கலரில் வந்து அவங்க வந்து கலர் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அதிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த 2 கலரும் மேஜராக இருந்துச்சு. பட் வந்து ஃபுல்லாக இல்லை. ரெட் கலர் வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் மேனேஜ் பண்ணி நாங்கள் அடிச்சிட்டோம். எங்கள் அம்மா வந்து கலர் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஸ்கர்ட் வந்து மேனேஜ் பண்ணி அடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தாவணி வந்து வரைஞ்சிட்ருக்கோம். நான் வந்து வரவே வராதுன்னு நினச்சி போட்டுகிட்டே இருந்தேன். பட் என்ன ஃபஸ்ட் டைமே எல்லாமே ஒழுங்காக வந்துட்டு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன். 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். அதனால் வந்து இவ்வளோ லேட்டாக வரைய எப்படி கோலம் போடுவேன்? ஆல்ரெடி 9 மணிக்கு ஆரம்பித்தாலே 12 மணி வரைக்கும் போடுவேன். இப்போ 10:30க்கு ஆரம்பிக்கிறேன், எப்படி போடுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. சடனாக போட்டால் தான். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்துருந்துச்சு. நான் ரொம்ப மட்டமாக வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் இல்லை. நான் ஓரளவு நல்லாவே வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து குட்டாகவும் வந்துருந்துச்சு. நிறைய ரப் பண்ணி போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் ஓரளவு ஓகேவாக தான் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ப்ளூ கலர் குட்டி இடமா இருக்குது, நீயே ஃபில் பண்ண, அப்புறம் வேலைக்கெல்லாம் வந்துட்டுன்னு சொல்லுவேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் ப்ளூ வந்து நான் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ரெட் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா, அவங்க வந்து தேய்ச்சி போடுவாங்க. ஸோ வந்து கலரும் ஃபில் ஆகிடும், கலரும் மிச்சமும் ஆகும். அதாவது கொஞ்சம் கலர் வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், அதுமாரி பண்ணுவாங்க. எனக்கு அது வராது. நான் கலர் அள்ளி கொட்டிடுவேன். அதான் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் இருக்க கலர் வச்சு மேனேஜ் பண்ணி போட்டோன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து ஹேருக்கு வந்து கலர் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து மணி வந்து 11:20 ஆகிட்டு இன்னும் 40 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாங்கள் வந்து போகணும் கேக் வெட்டுறதுக்கு. பட் கேக் வெட்டுற ஐடியா இல்லை. அதனால் வந்து சும்மா மறுநாள் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அந்த கேக்கை வெட்ட கூட இல்லை.
ஹேருக்கு வந்து பிளாக் கலர் இல்லாதனால டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, அரக்கு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, காவியா அரக்கோ ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க. அதில் வந்து ப்ளூ, க்ரீனு, ரெட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து நாங்கள் ஒரு கலர் கொண்டு வந்துடுவோம். அதான் வந்து டார்க் கலர். இன்னொன்று என்னென்னா, ஸ்கின் கலர் எங்கள்கிட்ட சுத்தமாக இல்லை. கடையில் வாங்கியிருந்தா கூட பிங்க்கோட மிக்ஸ் பண்ணியிருந்தா கூட இந்த கொரியன் ஸ்கின் டோன் கலரில் வந்திருக்கும். பட் நாங்கள் வந்து இருக்கிற கலரெல்லாம் மேனேஜ் பண்ணி கொட்டி 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 பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் கலர்லேயே வந்து வந்துச்சு. எங்களுக்கே ஆச்சரியம். ஏன்னா அடிக்கிறதுக்கு இந்த கலர் தான் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. மாவு மாரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஹேர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, பாவாடை வந்து ரொம்ப எம்ப்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸ்கர்ட்டு. அதனால வந்து அதையும் நம்ம போய் டெக்கரேட் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா வந்து நான் ஹேருக்கு அடிச்சுக்கிறேன், நீ வந்து அங்கே போய் ஃபில் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஃப்ளவர் தான் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோவில். சரி நம்மளும் அதே ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். ஏன்னா பெருசாக போட்டோம்னா டைம் இல்லை கலர் அடிக்கிறதுக்காக. பார்த்தீங்களா, சிம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தா. நான் கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாண்டுருந்தேன். ஆக்சுவலி எதுக்கு சிம்மா வந்தான் அப்படின்னா, நாங்கள் வந்து கோலமாவு பாக்கெட் புதுசாக வாங்கியிருந்தோம். அதை பிரித்தோம். அந்த பிரிக்கிற சவுண்டு கேட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தரோன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ளவர் வரைஞ்சி முடிஞ்சாச்சு. எல்லாத்துக்கும் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து லீஃப்க்கெலாம் வந்து க்ரீன் கலர், அப்புறம் வந்து ப்ளூ கலர், ரெட் கலர் எல்லாமே தீர்ந்து போயிட்டு, அதனால வந்து நான் வந்து இங்கே வந்து லைட் ப்ளூ கலர் இருந்துச்சு. அது ஓரளவு மேட்ச் ஆகும்ல ப்ளூவோடன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அங்கே லைட் ப்ளூ கலர் வந்து கொடுத்துட்டாங்க. டைம் ஆகிட்டு நான் நின்றுட்டுருக்கேன்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, என்ன வேலையாக இருந்தாலும். எங்கள் அப்பா வந்து உட்காந்துருப்பாங்க நான் கோலம் போடும்போது. பட் இப்போ எங்கள் அப்பாவுக்கு லைட்டாக உடம்பு சரியாதனால பனியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஹேருக்கு வந்து நம்ம வந்து அந்த ரப்பர் பேண்டு, அந்த டிசைன் பூ தச்ச மாரிலாம் டிசைன் வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பொக்கெட் வந்து வரைஞ்சாச்சு. இப்படி தான் இருக்கும் ஓவர் வியூ. இதுக்கப்புறம் வந்து 2024 வந்து எழுதணும், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அதை எழுதணும். அவ்வளோதான். அது வந்து சுற்றி எழுதலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஹார்ட் மாதிரி போட்டு அதில் ஹாப்பி நியூ இயர்னு போட்டு 2024னு போட்டு வேலை முடிச்சாச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்கர்ட் தான் கொஞ்சம் அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் பெருசான மாதிரி இருந்துச்சு. மிச்சப்படி நல்லா இருந்துச்சு. எங்கள் போர்ட்டிக்கோ வாசலில் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கோலம் ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து வாசலில் வந்து அதாவது எங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டு வீடு. ஸோ வந்து திரும்புவோம்ல டேர்னிங், அதில் வந்து நான் வந்து எழுதியிருந்தேன். இது வந்து மறுநாள் போய் பார்க்கும்போது எழுதின அடையாளமே தெரியாமல் போயிட்டு. பட் எனக்கு எழுதணும்னு ஆசை ரோட்டில். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நம்ம வந்து பெயிண்டில் வந்து எழுத பார்ப்போம். பெயிண்டில் எழுதணும் அப்படின்னா வந்து வண்டி வராமல் இருக்கணும் ரோட்டில். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணால் தானே தெரியும். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா வந்து அலைஞ்சிட்டு போகிற வரவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இது வந்து எங்கள் அத்தை வீட்டில் போட்ட கோலம். இதுவும் இன்னொரு கோலமும் காட்டுறேன். இது வந்து எங்கள் அத்தை வீட்டில் போட்ட கோலம் தான், நியூ இயர் அன்றைக்கி போட்டது. இது வந்து என்ன அப்படின்னா வந்து நாங்கள் வந்து போன வருஷம் போட்டது 2023 அப்போ போட்டது. இது போல 12:30க்கு மேலே ஆகிட்டு நான் தான் போட்டேன். இது நல்லாயிருக்கா இல்லை இந்த வருஷம் போட்டது நல்லாயிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பிலேட்டடாக இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.